ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம அழகான ஒரு ஸ்லீவ் டிசைன் நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் சின்ன டிசைன் ஒன்று கொடுக்கறதுக்காக நான் கேன்வாஸ் ஷீட் எடுத்திருக்கிறேன். அந்த ஷீட்டில் 4 இன்ச்சு உள்ள லென்த் வர மாதிரி சைடில் 1 இன்ச் இருக்கிற மாதிரி 6 இன்ச்சுக்கு நான் கிளாத் எடுத்திருக்கிறேன். 4 இன்ச்சை நான் மார்க் பண்ணி அதில் நான் சென்டர் கண்டுபிடிச்சிக்கிறேன். இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். லென்த்து 4 இன்ச்சு, வித்து வந்து 1.25 இன்ச்சு நான் கொடுத்துருக்குறேன். அது ஷார்ப்பாக இல்லாமல் ஒரு 2 இன்ச் உள்ளே தள்ளி ஒரு கர்வ் மாதிரி நான் சென்டரில் மட்டும் நான் கர்வ் மாதிரி வளைவாக நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ அதுக்கு மேலே ஒரு 3/4 இன்ச்சு மார்க் பண்ணி நான் அதையும் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவுக்கும் நான் இதே மாதிரி நான் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை நான் ஒரு லைனிங் பீஸோடு அட்டாச் பண்ணியிருக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நான் அடிச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து ப்ளவுஸோட இது ஒரு எல்போ ஸ்லீவ். ஸோ ப்ளவுஸ்க்கு கட் பண்ண சாரீ ப்ளவுஸ் கிளாத் ஒரிஜினல் கிளாத் அதில் வந்து நான் சென்டர் மார்க் பண்ணி மேலேருந்து ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கீழே பார்டருக்கு மேலே ஒரு இன்ச்சு டாப்பில் வர மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணி நான் சென்டரில் நான் ஸ்டிச் போட்டுக்கிறேன். சென்டரில் வரைஞ்ச அந்த ட்ராயிங்கில் மேலே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம நடுவில் ஒண்டி கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நான் நடுவில் மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எட்ஜில் நான் சின்ன கட் நான் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு உள்ளே டேர்ன் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக. இப்போ வந்து அப்படியே நம்ம இந்த கேன்வாஸ் அட்டாச் பண்ணதை நம்ம உள்பக்கமாக திருப்பி விட்டுறேன். பாருங்கள், இப்படி தான் நமக்கு ஸ்லீவில் டிசைன் வரும். இந்த இடத்துல நான் சாரீ கிளாத் ஒரு 6 இன்ச்சுக்கு எடுத்து நான் அடியில் வச்சு இந்த ஹோலில் வந்து க்ளோஸ் மறைக்கிற மாதிரி நான் வந்து சுற்றி நான் தையல் போட்டுக்கிறேன். கிளாத் நவுந்துராமல் பொறுமையாக நான் தையல் போட்டுக்கிறேன். இது வந்து சாரியோட கிளாத். ஸ்லீவில் நமக்கு இந்த டிசைன் தான் நமக்கு வர மாதிரி ஒரு சின்னதாக அழகான ஒரு சிம்பிள் டிசைன் நீட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம தைச்சிட்டோம். இதை அப்படியே விட்டால் நமக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும். ஸோ ஒரு கோல்டன் லேஸ் வச்சு நம்ம வந்து அதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்லீவை வந்து அந்த கிளாத் நம்ம அட்டாச் பண்ணது வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் டிசைன் பண்ணிட்டு தான் நான் வந்து லைனிங் கிளாத்தோடு நான் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் ஸ்லீவில் டிசைன் பண்ணிவிட்டு நம்ம லைனிங் கொடுக்கும்போது ப்ளவுஸ்க்கு உள்ளே வந்து நம்ம ஸ்டிச் பண்ண எதுவுமே வெளியில் தெரியாது, நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு.
படிமான தையல் போட்டுக்கலாம். சுற்றி நான் வந்து லைனிங் கிளாத்தை ப்ளவுஸ் கிளாத்தோடு நான் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். நீட்டாக இருக்கும். இப்படி நீங்கள் தைச்சி பாருங்கள். இந்த ஸ்லீவ் வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லா கிளாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த நம்ம அவுட்டிங்க்காக பார்டருக்காக ஒரு சின்னதான ஒரு கோல்டன் லேஸ், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரொம்ப பெருசாக கொடுக்காதீங்க. இந்த மாதிரி ஸ்மால் சைஸில் இருக்கிற ஒரு கோல்டன் லேஸை வந்து நான் இந்த டிசைனுக்கு நான் அவுட்லைனாக நான் சுற்றி நான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். பார்க்கும்போது நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஸ்லீவ் ரொம்ப அழகாக வந்திருக்கும். இதே மாதிரி சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஸ்லீவ் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இதே மாதிரி நான் இன்னொரு ஸ்லீவை ஸ்டிச் பண்ணிட்டேன். அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். வீடியோவோட லாஸ்ட்டில் நான் வந்து காட்டியிருக்கேன். பாருங்கள், நீட்டாக நம்ம போட்டுட்டோம்.